வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் தெரப்பியூட்டிக் மியூசிக்கு எதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கணும் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம் எப்படியெல்லாம் ராகங்கள் இருக்கும், அந்த ராகங்களுக்கு என்னெல்லாம் அடிப்படையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இப்போ நம்ம பார்க்குறதே ஒரு பெரிய அவுட்லைன் தான் பார்க்குறோம். வி ஆர் நாட் கோயிங் இன் டீட்டெயில்னு சொல்கிறோம். ஆனால் அது இசையோட டீட்டெயில் தான் சொல்லிட்டு இருக்குமே தவிர தெரப்பியூட்டிக் மீடியத்துக்கு பற்றி நம்ம இன்னும் வரல. இட் இஸ் இன்னும் வரணும். கொஞ்சம் தூரம் நடந்து போனால் அதில் வந்துவிடாது. அப்போது இந்த இசைன்னு சொன்னால் ஷாடவம் அப்படின்னு சொன்னால் ஆரோகணத்தில் 6 ஸ்வரங்கள், அவரோகணத்தில் 6 ஸ்வரங்கள் இருக்கும் அப்படின்னு. அதுபோல் ஔடவம் அப்படின்னா ஔடவம்னா 5, ஆரோகணத்தில் 5 ஸ்வரங்கள். அதே மாதிரி இறங்கு வரிசையில் அவரோகணத்தில் பாடும்பொழுது அதுக்கு 5 ஸ்வரங்கள். இது மாதிரி 5 ஸ்வரம் 6 ஸ்வரம் இருக்கிறது வந்து கரெக்டாக அதே நம்பரில் இருந்தாலும் சரி. சில நேரத்தில் சிலதெல்லாம் மீண்டும் ஒரு தடவை ஒரு ஃபோல்டு போல் ஒரு மடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு தடவை பார்க்க வேண்டி வரும். அந்த மாதிரி அந்த ஸ்வரங்களை சொல்லும்போது அது சில நேரத்தில் வக்கரமாக இருக்கும். சில சமயத்தில் வேறு ராகத்தில் இருக்கிற ஒரு ஸ்வரங்களையும் அதில் அது எடுத்துக்கிட்டு வரும். அப்படி பாடும்பொழுது தான் அதில் இருக்கிற அந்த இன்ட்ரிகேட்டாக ஒரு சில ஃபீலிங்ஸ்லாம் கிடைக்காம அதெல்லாம் இருக்கும் அதில். அப்புறம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நம்ம சங்கீத சாஸ்திரம்ன்றது இது பெரிய ஒரு காந்தர்வ வேதத்துக்குள்ள ஒரு இடம். அதர்வண வேதத்தில் அஸ்ட்ராலஜி, அதாவது கிரக பலன்லாம் எப்படி இருக்கும், அது ஜோதிஷத்தில் என்னெல்லாம் சொல்லும், அஸ்ட்ரானமி என்ன சொல்லும், அஸ்ட்ராலஜி என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் இருக்கும்பொழுது அதுக்கு தொடர்புடையதாக இருக்கிற அதனோட சப்சிக்வன்ட் சாப்டர்ஸில் இசை பற்றியும் காந்தர்வ வேதமும் அப்படி இருக்கும். அதாவது ஆகதநாதம் அநாகதநாதம் அப்படின்னு, அதாவது சிலதெல்லாம் வெட்ட வெளியில் இருக்கும்பொழுது அங்கேருந்து இருக்கிற ஒலியை கொண்டு நம்மளால் ஸ்வரம் கண்டுபிடிச்சிக்க முடியும். அந்த ஸ்வரத்தை அது உணர்ந்து கொள்றதுக்கு சிறப்பான ஒரு திறமை வேணும். அந்த ஆற்றலை வளர்த்துக்கிறதுக்கு யோகிகளும் முனிவர்களும் அப்புறம் அதுலேயே உழண்டில்லை, அதுலேருந்து வெளியில் வராமல் எல்லா நேரமும் யோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த நாதம் அந்த ஒலி அவங்களால ஸ்புரிக்க முடியும். அதில் வரக்கூடிய ஸ்வரங்கள், அந்த நோட்டு, அதனோட ஃப்ரீக்குவன்சி அது எல்லாமே அவங்களுக்கு தெரிய வரும். நம்மளை போல் ரொம்ப சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு அந்த யோகிக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை ஒலி வடிவம் நம்மளால் ஸ்பர்சிக்க முடியாது, ஸ்புரிக்கவும் முடியாது. ஸ்புரிக்கிறதுன்னு சொன்னால் நம்மளே அதை சொல்லி அந்த அளவுக்கு அந்த லயம் மாறாமல் அதை பாடி பார்க்குறது. ஸ்பர்சிக்கணும்னு சொன்னால் வி ஆர் ஹியரிங் ஆடிபிள் ஸ்பர்சன் என்ன இருக்குது, தொட்டு பார்த்தா தொடு உணர்வு டாக்டைல், காதால் உணர்ந்துக்கிறோம். அதுக்கு நம்ம நிறைய உதாரணம் பார்க்கலாம். நம்ம ஒரு நல்ல அமைதியான இடத்துல ஒரு கிராமப்புறத்தில் நம்ம நடந்துக்கிடுறோம்னு சொன்னால் எங்கோ ஒரு தொலைவில் ஒரு ரேடியோவில் பாடுற பாட்டோ இல்லாட்டி போனால் வேறு எப்படியான வர ஸ்பீக்கரில் ஒரு பாட்டு போயின்னு இருக்குன்னு சொன்னால் அது காற்றின் அலைகளின் வீடே என்ன பண்ணோம், மெல்ல மிதந்து நம்முடைய செவியையும் அது எட்டும். அது நம்மளுக்கு ஒருவேளை தெரிஞ்ச பாட்டு அப்படின்னு சொன்னால் அந்த பாடலை உடனடியாக நம்மால் என்ன பண்ண முடியும், ரசிக்க முடியும். வி கேன் பர்சீவ் த சவுண்டு. எப்படின்னு கேட்டால் அந்த பாட்டு நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும்னு இருக்குங்க, அதுக்கு அடுத்த 2-3 வரிகள் இனிமையாக உடனுக்கு என்ன பண்ண முடியும், நம்மளால் அதை ரீகலெக்ட் பண்ணி பாட முடியும். இதற்கு என்ன பண்ணோம், தட் இஸ் கால்ட் வி ஆர் பர்சீவிங் தி சவுண்டு. ஒலியை நம்ம உணர்கிறோம், ஒலியை நம்ம அனுபவிக்கிறோம், ரெண்டுமே இதில் உண்டு. அது மாதிரி வரும்போது சிலதெல்லாம் இதுவே ஒரு நல்ல ஒரு நம்மளோட மோட்டிவேஷ்னல் ஃபேக்டராக அமையும், நம்மளோட உணர்வுகளை திருத்தி அமைக்கக்கூடியதாகவும் அமையும். இதற்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. இதெல்லாமே ஒரு அளவில் நம்மளுக்கு இது ஒரு ஊக்கியாக திறமையை வெளிக்காட்டக்கூடியதாகவும் இல்லை ஒரு மோட்டிவேஷ்னல் ஃபேக்டராகவும் நம்மளோட மனம் தொய்ந்து போயிருக்கும்போது இதுபோல் அந்த தொய்வுற்ற மனத்திற்கு இது ஒரு எங்கிருந்தோ கிடைக்கக்கூடிய காற்றின் அலைகளின் ஊடே வரக்கூடிய ஒரு மெல்லி இசை ஒரு சிறப்பான ஒரு தீர்வாகும். சிறப்பான ஒரு உணர்வுகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அது மாறும். இதற்கெல்லாம் வாய்ப்பு உண்டு தான். அது மாதிரி அந்த ஒலியை நம்ம ஸ்பர்சிக்கும் பொழுது அது நம்மளுக்கு சிறப்பான ஒரு உணர்வுகளை தரும். அதுபோல் அந்த வரிசையான வரும்பொழுது இப்போ சண்டை பதிவில் பார்த்தோம் 22 ஸ்வரம் இருக்கிறது ஒரு ஸ்வரஸ்தானத்தில் வரிசையாக பார்க்க முடியும்னு சொன்னால் ஒரு நோட்டுக்கும் ஒரு அளவில் ஒரு ஏரியாவில் என்ன இருக்கும், லிங்க் இருக்கும். அப்புறம் இந்த எல்லா ஸ்வரங்களுக்கும் நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க முடியும்னா இதுக்கு எந்த ஃப்ரீக்குவன்சி எந்த கிலோ ஹெர்ட்ஸில் அது அந்த ஒலியை நம்மளுக்கு தரும் அப்படின்னு கூட நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஃபிசிக்ஸை கொஞ்சம் அப்ளை பண்ணினா இந்த இசைக்கு கிடைக்கக்கூடிய ஒலி வடிவங்களுக்கு என்ன வேவ் லென்த்து
அதை எப்படி காற்றில் மாற்றி நம்மளால் கேட்க முடியுது அப்படின்னு கூட நம்மளால் பற்றி பேசி தெரிஞ்சுக்க முடியும், அதை உணர்ந்து கொள்ளவும் கூட முடியும். அது இதுபோல் இசைன்ற ஒரு தொடர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம். ஒரே ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் கேட்டுவிட்டா அது மருந்து போல் அமைவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் தொடர்ந்து கேட்குற பழக்கத்தை வளர்த்துக்கிட்டா சில சமயம் இது எனக்கு தெரியவே தெரியாது, நான் எப்படி கேட்குறது அப்படின்னு யாராவது சொல்லுவாங்க தான். ஆனால் இது எல்லா விஷயமுமே நம்ம ஒரு மருந்து சாப்பிட்றோம், ஒரு மருந்து ஷீட்டில் எழுதி கொடுக்குறார், அது ஒரு ஃபார்மசியில் போய் நம்ம வாங்கிக்கிறோம்னு சொன்னால் அந்த மருந்தில் என்னெல்லாம் இருக்குது நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தான் அந்த மருந்தை நம்ம வாங்கிட்டு வரோமா? உடனே என்ன டாக்டர் காமெடி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க பசங்க. நிச்சயமாக இல்லை. ஃபார்மசியில் போய் மருந்து வாங்குகிற மருந்து சீட்டை காமிச்சேன்னா அந்த மருந்தெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வாரத்தில் ஒரு நாளைக்கு இது போல் ஒரு கை நிறைய மருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமா? இல்லை. நம்மளுக்கு சோக்கேடு இருக்குது, நம்மளுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் விலையில் ரொம்ப அதிகமாக இருக்குது, காஸ்ட்லியான மருந்து இருந்தாலும், இல்லை சகாயமாக ₹1 மொத்த மருந்தும் கிடைக்கும் அப்படின்னாலும் அந்த மாதிரி என்ன பண்ணுறோம்? இந்த போத் வேஸ் we are ready to go for the medicine. அந்த மெடிசன் வந்தோடனே மெடிக்கேஷனுக்கு நம்ம எடுத்துக்கிறதுக்கு தயாராக இருக்கோம். அது எப்படி மருந்தோட காம்பனன்ட்ஸ் தெரியாட்டால் கூட நம்ம அந்த மருந்தை நம்ம எடுத்துக்கிறோம், பழகிக்கிறோம், அது தொடர்ந்து சாப்பிட்றதுக்கு கூட முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இது போல தான் இசையும் இங்கே மருந்து போல தான் நம்ம பயன்படுத்தணும். அதுக்கு தான் இத்தனை பெரிய முஸ்தீபு சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படின்னா அந்த இசையும் நம்மளுக்கு தெரியல, பழக்கப்படுத்திக்க தெரியல, பாடினா கேட்டால் புரியல, அது என்ன சொல்கிறாங்கன்னு கூட விளங்கலைன்னு சொன்னால் விளங்கலைன்னா கூட ரொம்ப சரிதான். அது மருந்து டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க, இதை தொடர்ந்து 3 வேளை கேட்கணும்னு சொன்னால் தொடர்ந்து irrespective ஆஃப் யுவர் லைக்கிங்ஸ், irrespective ஆஃப் யுவர் willingness டு லிசன், ரெண்டுத்தையும் தாண்டி தள்ளி வச்சு இட்ஸ் அ மெடிசன் யூ ஆர் சப்போஸ் டு கன்சியூம் பை யுவர் ஆடிட்டரி சென்ஸ் அப்படின்றத மனசில் வாங்கி தொடர்ந்து கேட்டாலே அதுவே ஒரு நல்ல பழக்கத்துக்கு நம்மளை என்ன பண்ணோம் உட்படுத்தும், அது மருந்தாகவும் அமையும் என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.